ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு இன்றி ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை வழிபாடு. முக்கியமாக நம்ம நினைத்தது நடப்பதற்கு பெண்கள் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்க. என்னென்ன விஷயங்கள் செய்யணும், முக்கியமா இன்னைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்கு, கூடுதல் விசேஷமும் இருக்கு. அது என்ன அப்படின்றதும் இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவின் கடைசியில நான் அதை சொல்றேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம். மகாலட்சுமிக்கு உரிய ஒரு கிழமைனா அது வெள்ளிக்கிழமையில் தான். அதுலேயுமே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னா அது இந்த வெள்ளிக்கிழமையை தான். இன்றைய தினம் வளர்பிறையாக இருக்கிறது கூடுதல் விசேஷம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கு. அதுவும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க வீட்டுல பூஜை அறையில ஏற்கனவே பூஜை முடிச்சிருந்தாலுமே மாலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை பெண்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நீங்க காலையிலேயே பூஜை முடித்தாலும் இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை மாலை தினம் இன்றைய தினம் தவறாமல் ஏற்றுங்க. அருகில் இருக்கின்ற பெண் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. தவறாமல் இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். தவறாமல் இன்றைய தினம் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாதத்தின் முதல் தேதியாகவும் வந்திருக்கிறது இன்னொரு விசேஷம். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்குள்ள மகாலட்சுமியை வரவேற்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை தவறாமல் பண்ணணுங்க. பூஜை அறையில வாசனையான மலர்கள் வைங்க, நிலைவாசல்ல வாசனையான மலர்கள் வைங்க. கல்லுப்பு இன்றைய தினம் வாங்கிட்டு வாங்க. இன்றைய தினம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். இதை பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கல்லுப்பை திரும்பவும் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இன்றைய தினம் ஒரு நெய்வேத்தியம் செய்யணும். நெய் ஊற்றி நெய்வேத்தியம் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், இல்லைன்னா பால் பாயசமாக இருக்கலாம். இன்றைய தினம் ஒரு நெய்வேத்தியம் தவறாமல் ஒரு இனிப்பு நீங்க மகாலட்சுமி கிட்ட வீட்டில் இருக்கின்ற பெண் தெய்வ படத்திற்கு முன்பாக இன்னைக்கு வைங்க. அதே மாதிரி மாலை நேரத்துல சுத்தமான பசு நெய்யால தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி அஷ்டகத்தை வீட்டுல ஒலிக்க செய்யுங்க. சுத்தமான பசு நெய்யில பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. மாவிளக்கு இன்றைய தினம் நீங்க ஏற்றலாம். இது கூடுதல் விசேஷமானது. அப்படி இல்லைன்னா 2 நெய் தீபமாவது நீங்க ஏற்றுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துல இதை தவறாமல் செய்யணும். மகாலட்சுமிக்கு உரிய மந்திரத்தை குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் 27 முறை செய்யுங்க. அடுத்தது குங்கும அர்ச்சனை இன்றைய தினம் பண்ணுங்க. முடிஞ்சா இன்றைய தினம் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மலர்களால பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. கற்பூர தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் நீங்க பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை மறுநாள் காலையில நாளைக்கு எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் முழுவதுமே பூஜை அறையில இருக்கட்டும், அதை நீங்க எடுக்க வேண்டாம். நாளைக்கு எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஓம் மகாலட்சுமியே நமோ நமஹா, ஓம் மகாலட்சுமியே நமோ நமஹா, ஓம் மகாலட்சுமியே நமோ நமஹா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இன்றைய தினம் கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய ஒரு நாள், அதாவது சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதனால மகாலட்சுமி தாயாரை தவறாமல் வழிபாடு பண்ணணும். பணப்பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா வளர்பிறை அஷ்டமி இன்றைய தினம். வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அஷ்ட லக்ஷ்மிகளும் கால பைரவரை, சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்த ஒரு முக்கியமான ஒரு நாள்னா அது இந்த வளர்பிறை அஷ்டமி திதிகள்ல தான். முக்கியமா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய ஒரு நாள், மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள்னு சொன்னேன். அதுல வளர்பிறை அஷ்டமி வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்ப நம்மளும் தவறாமல் பைரவரை வழிபாடு பண்ணணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில வழிபாடு பண்ணுவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோடு இந்த வளர்பிறை அஷ்டமி வர்றதுனால பைரவரை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. நீங்க கேட்ட வரங்கள் கேட்டபடி கண்டிப்பாக பைரவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நமஹ, ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நமஹ, ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நமஹ இந்த நாமத்தையும் சொல்லுங்க. மாலை நேரத்துல மாவிளக்கு தவறாமல் தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு தீபமாவது நீங்க மாவிளக்கு தீபமாவது ஏற்றுங்க. அதில் 2 பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் தீபம் எரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பூஜை அறையில தான் தவறாமல் வைத்து ஏற்றணும். கோவில்கள்லையும் நீங்கள் போடுவதாக இருந்தால் கூடுதல் விசேஷம். கோவில்கள்லையும் இந்த மாவிளக்கு தீபத்தை நீங்கள் போடலாம்.
இதை வந்து என்ன பண்ணுங்க, நாளைக்கு மறுநாள் பசுமாட்டிற்கு நீங்க கொடுத்துருங்க. சனிக்கிழமை பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்துருங்க. இது உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டுல பெருகச் செய்யும். குடும்பத்துல தீராத வறுமை இருந்துகிட்டே இருக்கு, கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்குன்னா அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் இந்த ஒரு தீபம். அதனால இன்று மாலை நேரம் தவறாமல் இந்த தீபம் ஏற்றுங்க. முடிந்தால் நான் சில தீபங்கள்லாம் சொல்றேன், உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுமோ அதை ஏற்றுங்க. 2 பசுனை தீபம் ஏற்றினா கூட நல்லதுதான். குத்து விளக்கு தீபம் தவறாமல் ஏற்றுங்க. குத்து விளக்கு வழிபாடு தவறாமல் இன்றைய தினம் பண்ணணும். அதே மாதிரி திருவிளக்கு நாமங்களை சொல்லி இன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த பெண் தெய்வங்களின் நாமங்களை சொல்லி இன்றைய தினம் நீங்க அர்ச்சனை பண்ணலாம். விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரின் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆடி 3வது வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவற விட்டுடாதீங்க. வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிறைவாக நிறைந்து இருக்கும். செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி பண்ணணும், முக்கியமா 2 மங்கள பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன். அதை பற்றி பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல. இந்த பதிவின் கடைசியிலையும் ஆட் பண்றேன், அதையும் தவறாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு எப்படி பண்ணணும், குழந்தைகள் படிப்பதற்கு என்ன தீபம் ஏற்றணும், அடங்காத பிள்ளைகளையும் அடக்க வைக்கக்கூடிய அற்புத வாய்ந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாடும் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.